ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் மன்னார்குடின்ற இடத்துல இருக்கும் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவில். இந்த கோவில் ரொம்ப பெருசு, நிறைய பிரகாரங்கள் இந்த கோவிலுக்கு. மிக பழமையான கோவில் இது. இதோட அழகை நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த கட்டட கலையை பற்றியும் அந்த சிற்பங்களை பற்றியும். கர்ப்பகிரகத்துக்குள்ள போனா இந்த கர்ப்பகிரகத்தை சுத்திருமே பெயிண்டிங்ஸ் இருக்கும். இந்த வால்ஸ்ல ஒரு 32 காட்சிகள் நம்ம பார்க்குறோம். நம்ம அந்த மூலஸ்தானத்தை பிரதர்சனமா வரும்போது அந்த 32 காட்சிகளும் என்ன அப்படின்னா, ஒரு சமயம் கோபிலர் கோப்ரலாயர் என்ற 2 ரிஷிகள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை சேவிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு துவாரகைக்கு போறார். ஆனா அவ துவாரகைக்கு போய் சேர்ற சமயத்துல கிருஷ்ணர் கிளம்பிடுறார் துவாரகையை விட்டுட்டு. ஏன்னா துவாபர யுகம் முடியறது. அதனால அவர் கிளம்பி போயிட்டார். அவள் 2 பேருக்கும் ரொம்ப வருத்தம். ஐயோ, நம்ம இந்த யுகத்துல இருந்து நம்மளால சேவிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி. அப்ப நாரதரை சந்திக்கிறார். அப்ப நாரதர் சொல்ற, கவலைப்படாதீங்க 2 பேரும், நீங்க மன்னார்குடி என்ற இந்த இடத்துல போய் நீங்க தவம் இருங்க. அங்க அந்த ஆரித்ரா நதியை பத்தி சொல்றது. அதாவது இது பார்க்க குளமா மாதிரிதான் இருக்கும். ஆனா இத சொல்லும் போது ஆரித்ரா நதி அப்படின்னு தான் சொல்றோம். அந்த நதிக்கரையில நீங்க தவம் இருன்னு சொன்னதுனால இவ 2 பேரும் இங்க தவம் இருக்கா. அவளோட தவத்துக்கும் பலன் கிடைச்சது. பெருமாள் அவளுக்கு கிருஷ்ணரா காட்சி அளிக்கிறார். அப்போ இவ 2 பேருக்கும் கிருஷ்ணர் பல வடிவங்களை பார்க்கணும்னு ஆசை. அப்போ அவர் சொல்ற, பகவான் நீ என்ன ஒரே ஒரு காட்சியா தான் பார்க்கணும்னு நினைச்சேன். நான் உங்களுக்கு எல்லா ஃபார்ம்ஸ்லயும் நான் உங்களுக்கு காட்சி தரேன் அப்படின்றது. அதாவது 32 ஃபார்ம்ஸ்ல அவ காட்சி அளிச்சிருக்கா பெருமாள் இவா 2 பேருக்கும். அது என்னன்னா, அவர் பிருந்தாவனத்திலையும் சரி கோகுலத்திலையும் சரி இங்கெல்லாம் அவர் பண்ண அந்த லீலைகள், அப்புறம் துவாரகால அவர் எப்படி இருந்தார் அந்த லீலைகள், இது எல்லாத்தையுமே இவர் 2 பேருக்குமே அவர் காட்சியா அங்க எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அவர் இவளுக்கு காமிக்கிறார் தன்னை. ஸோ இது 2 பேருக்கும் அதனால ரொம்ப சந்தோஷமா போறது. அப்போ அந்த 32 காட்சிகள் என்ன மாதிரி இருந்தது அப்படின்றத தான் இங்க வடிவமா அமைச்சிருக்கா. நம்ம இந்த மூலஸ்தானத்தை பிரதர்ஷனம் பண்ண வரும்போது இதை பார்க்கலாம். அது அவ்வளோ அழகா இருக்கும். கண்டிப்பா பார்க்க வேண்டிய உண்டு. இந்த காளிங்க நர்தனமும் சரி, ஒன்னொண்ணுமே போதனையை கொள்றது, அவருடைய அத்தனை லீலைகளும் இங்க நம்ம சேவிக்கிறோம். அந்த ஒரு சேவையும் அவ நம்பர் போட்டே வச்சிருப்பா. அதுல எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பா. என்னென்ன ராசலீலா அப்படின்னு ஒன்னொன்னுமே இருக்கும். அது கண்டிப்பா நம்ம சேவிக்க வேண்டியது. ஏன்னா நமக்கெல்லாம் துவாபர யுகத்துக்கு போக முடியாது. இங்க பெருமாள் இப்படி இருந்திருக்காரு, என்னென்ன பண்ணிருக்காரு அப்படின்றது இந்த மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால நமக்கு அந்த ரிஷிகளால நமக்கும் பலன். இங்க சில காட்சிகள் ராமாயணத்துல இருந்து வந்திருக்கும். அது அந்த கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி இருக்கிற மண்டபம், அந்த மண்டபத்துல இருக்குது. இந்த காட்சிகள் மூலஸ்தானத்தை நம்ம பிரதட்சணம் பண்ணும்போது பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.